நம்ம வணக்கம் வணக்கம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை நேர வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். பாருங்க, இன்னைக்கு முறுக்கு கரைக்கு எல்லாம் அரிசியெல்லாம் கிளஞ்சி காய போட்டிருக்கேன். இப்போ இன்னைக்கு சமைச்சிட்டேன். என்ன சமையல்னா பாப்பமா, இந்த காலையில பூரி, மதியத்துக்கு சுடு சுடு சாதம், மதியத்துக்கு அதுக்குள்ளே ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தட்டைப்பயிர் குழம்பு, தட்டைப்பயிரும் கத்திரிக்காயும் போட்டு வச்சேன். குழம்பு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுச்சவு கூட்டு, வேணா அப்பளம் பொரிச்சுக்கலாம், தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் பொரிச்சுக்கலாம். மதியத்துக்கு வேணா சீயை சுடலாம் அப்படின்ட்டு அரட்டம் எவ்வளவு நம்ம பச்சரிசி எடுக்கிறோமோ அதே அளவு உளுந்து எடுக்கணும். நான் எனக்கு அரட்டம்ல போதும் பச்சரிசி, அதனால மாவு பச்சரிசி வாங்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அதே அளவு உளுந்து போட்டுக்கணும். அதே அளவு உளுந்து அதே இதில் தான் அளக்கணும். அதே இதில் தான் அளக்கணும். எதில் நம்ம பச்சரிசி அளக்கிறோமோ அதிலே உளுந்து போட்டுட்டு இதை நல்லா கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு அரைச்சி பண்ண வேண்டியதான். நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஊற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைக்கணும். மிக்சியில் போட்டு அரைக்கணும். நல்லா இது ரெண்டுமே ஒரு டம்ளர் எடுக்கிறது எவ்வளோ மம்மி வரும்? நமக்கு வரும் ஒரு 15 சீயத்துக்கு வரும். அதில் உள்ள மசாலாலாம் வைக்கணுமா? ஆமாம், மசாலான்னா இது வெங்காயம் பச்சை மிளகாய் இதை நறுக்கி போட வேண்டியது. வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி, இப்போ இது கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டு சுட வேண்டியது. அது ஷேப் என்ன ஷேப் வரும்? உருண்டை ஷேப் வரும். இந்த சீயை மாதிரி சீயை எப்படி கடையில் வாங்குறோம் அதே மாதிரி சும்மா இப்படி கிள்ளி போட வேண்டியது. இதை ஊற வச்சுக்குவோம். ஓகே, இதை ஊற வச்சு எவ்வளோ நேரம் ஊறணும்? ஒரு 3 மணி நேரம் ஊறணும். ஊறிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி உடனே சுட வேண்டியது. சுடையில காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஊற வச்சிருக்கேன், கொஞ்ச நேரம் ஊறட்டும், ஒரு 3 மணி நேரம் ஊறட்டும். அப்புறம் இந்த டிவிக்கு மாநாடு நடத்தினதுல, ஆமா, விஜயோட மாநாடு நடத்தினதுல 39 பேர் ரொம்ப சீரியஸ் ஆகி கண்டிஷன்ல இறந்துட்டாங்களாம். விஜய் நல்லவர், அவருக்கு போட்டியாவே பண்றாங்க. விஜய் நல்லவர், அவருடைய மாநாட்டுல இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்னு அவங்க அவர்கிட்ட இருந்து பணம் பறிச்சு கொடுக்க பண்றாங்களா என்னன்னே தெரியல. என்ன இருக்கலாம்ல. அவர் ஆனா 10 நிமிஷம் தான் பேசினாரா, வண்டியில வந்தாராம், 10 நிமிஷம் தான் பேசினாராம். 10 நிமிஷத்துக்குள்ளே இவ்வளவு பிரச்சனை. அதுலயே 2-3 பேரும் மயக்கம் போட்டு வந்திருக்காங்க. இவர் வேன்ல இருந்தே தண்ணி எல்லாம் பாட்டில் எல்லாம் தூக்கி எறிஞ்சிருக்காரு. இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஆம்புலன்ஸ் வந்து அதுக்கு உதாரணம் விஜய். அவர் புதுசா அரசியலுக்கு வந்திருக்கனால ஃபர்ஸ்ட் 2 மாநாடு விட்டு பார்த்தாங்க. அப்புறம் 3வது பார்த்தா இவர் நம்மளை தாண்டிடுவார் போல, இவர் எதையுமே இடைஞ்சல் பண்ணணும்னு சொல்லி ஆம்புலன்ஸ் விட்டாங்க. இப்போ உயிர் போயிடுச்சுன்னு சொன்னாதான் அவர் கொஞ்சம் பயப்படுவாரு. ஆகா நம்மளை பிளாக் பண்ணிடுவாங்க அப்படி இப்படின்னு நினைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் பண்றாங்க. ஆனா இது கரூர் அவர் பண்ண வேலை, இந்த 10 ரூபாக்காரர் இருக்காருல்ல அவர் பண்ண வேலைன்றாங்க. நம்ம இப்போ தர்றோம்னு சொல்றோம்ல ஈபிக்கு, அவர் பண்ற வேலை அப்படின்னு சொல்றாங்க. அவர் ஊர் தானே, அவர் பண்ற வேலை. அவர் எதுக்கும் துணிஞ்சவரு. எனக்கு நான் பார்த்தேன் செந்தில் பாலாஜின்னு போட்டிருந்தாங்க. ஏன்னா கரூர் அவங்க ஊர் தானே. அந்த மாநாட்டில் இப்படி நடந்திருக்கு, அவங்க பேச வந்தது. ஆனா இவரும் சேலத்துல தான் ஃபர்ஸ்ட் மாநாடு பேசுறதா இருந்துச்சா, அப்புறம் பார்த்தா கரூருக்கு மாறிட்டாராம். கரூருக்கு ஏன் மாறினாருன்னு தெரியல. சேலத்திலே பேசியிருக்கலாம். சேலத்துல பேசியிருந்தா எந்த ப்ராப்ளம் வந்திருக்காது. திருச்சி வழியே தான், திருச்சிக்கு இது 3வது வாட்டி வர்றாரா நேத்து வந்ததோட. நேத்துக்கு எங்கன்னா நாமக்கல் திருச்சி 2 இடத்துலயும் நடத்திருக்கேன். ஹார்ட் ஆபரேஷன் பண்ணி ஜெயிலுக்குள்ள எல்லாம் இருந்துட்டு வந்தவர். அப்ப கூட அவருக்கு பணத்தாசை விடல பாரு. அது அவங்களுக்கு கட்சிக்கு அவங்க காசை பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பணத்தாசை விடாது. ஆமா, உயிரை விட பணம் தான் பெருசா தெரியுது அவங்களுக்கு. ஆமா, உயிர் போனா கூட பரவாயில்ல, இப்படி பணத்தை சம்பாரிச்சு வச்சுட்டு சாகத்தையும் போறாங்க. என்னத்தை பண்ண போறாங்க? எல்லாரும் அப்படித்தான். ஆனா அந்த உயிர் போயில கூட பணம் வச்சிருக்காருன்னா அதுக்கு மரியாதை, மதிப்பு கூட, அந்த உயிருக்கு கூட மதிப்பு கூட. பணமா போனா கூட அதுக்கு மதிப்பு கூட.
ஸ்டாலின் மம்மி நைட்டோட நைட்டா 12 மணிக்கு கிளம்பி வந்திருக்காரு இங்க. யாரும் வெளிநாட்டுக்கு போனவங்க போகாம, அது உதயநிதி ஸ்டாலின் வெளிநாட்டுக்கு இன்னைக்கு போறதா இருந்துச்சான். அதை வந்து கேன்சல் பண்ணிட்டு அவரை வந்து பார்த்திருக்காரு. எடப்பாடி பார்த்திருக்காரு. எல்லாரும் கரூர் ஜிஹெச்ல தான் இருக்குது. 39 உயிரா. ஒரு பையனுக்கு காற்று நின்று போச்சு இருக்காது, டாக்டர் அப்படி பம்ப் பண்றாரு. அது பார்த்தேன் நான் நேத்து. காலில் எல்லாம் சூடு கொடுக்குறாங்க நர்ஸுகள்லாம், அப்படியே உரைச்சு தடவி சூடு கொடுக்குறாங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணலையா? ஆம்புலன்ஸ் சல்லுன்னு வருது, அவ்வளோ பேர் கொண்டு வராங்க. பையங்கள்லாம் நிறைய பேர், என்ன 15 வயசு 14 வயசு 13 வயசு பையங்கள்லாம் அப்படி இது பண்ணியிருக்கேன். அப்புறம் 2-3 வயசு சின்ன பிள்ளைய, குட்டி பிள்ளையெல்லாம் நிறைய பேர் அம்மா அப்பா வந்திருக்காங்க எல்லாரும் மாநாட்டுக்கு. அவங்க எல்லாம் புருஷனை செத்து போயிட்டேன், ஒருத்தருக்கு பொண்டாட்டி பிள்ளையோட செத்து போயிடுச்சு. ஆனா இவர் விஜய் வந்து இங்க கரூர்ல பண்ணதுனாலதான் இப்படி பண்ணிருக்காங்க. அது ஆனா நேச்சுரலா நடந்த மாதிரி தெரியல. வேற எதோ கொடுத்து அவங்களை இது பண்ண மாதிரி கொண்டுட்டு பலிய வந்து இவர் மேல போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிருக்காங்க. ஆனா எல்லா தலைவர்களும் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் உயிர் போயிடுச்சு இல்ல. அதுக்கெல்லாம் பணம் இப்ப யாரு கொடுக்கணும்? இதே நிவாரணம் வந்து கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு. ஒரு குடும்பத்துக்கு 10 லட்சம், ஒரு உயிருக்கு 10 லட்சம் அப்படி. அது மோடி அறிவிச்சிருக்காரு இல்ல, ஸ்டாலின் தான் கொடுத்துருக்காரு. ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்குள்ள தானே. மிகப்பெரிய மிகப்பெரிய டிசாஸ்டர் வந்தாதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கும். இப்ப இங்க புதுக்கோட்டை மாவட்டத்துல கஜா புயல் வந்திருக்கு, ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அப்பதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்தாங்க உங்களுக்கு ஒரு 200 கோடி தரோம், 500 கோடி தரோம், செலவழிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி தரோம். மற்றபடி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் செலவழிக்கும். அதுக்காக தான் வரி வாங்குறாங்க. பாத்திரம் எல்லாம் விளக்கி போட்டேன், எல்லா பாத்திரமும் சமைச்சிட்டு விளக்கி போட்டாச்சு. பூரி போட்டதெல்லாம் விளக்கியாச்சு, எல்லாம் விளக்கியாச்சு. இனி வேணா டீ வச்சு குடிக்கலாம். ஒரு 11 மணி போல டீ வச்சு குடிச்சிட்டு பச்சரிசி காய போட்டிருக்கேன், நல்லா கிளஞ்சி காய போட்டிருக்கேன். அப்புறம் உளுந்த வெதிப்பிட்டு அரைக்கணும். இன்னைக்கு என்னமோ கடையெல்லாம் இல்லைங்கிறாங்க, தெரியல. அரிமளத்தில் இன்னைக்கு தர்ணா போராட்டம், உண்ணாவிரத போராட்டம். எதுக்காகனா தாலுகாவா மாத்த சொல்லி. புதுக்கோட்டை வந்து மாநகராட்சி ஆயிடுச்சு, அதனால அரிமளத்தை தாலுகாவுக்கு சொல்லி இப்ப திரும்ப இதுக்கு தானே எல்லாத்துக்கும் போறோம். பத்திரம் பதியா அது இதுன்னு இங்கேயே பதிஞ்சுக்கலாம். ஆமா, இது இப்ப பெரிய ஊரா தானே இருக்கு அரிமளம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே மாத்துங்க அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணிட்டு இருக்கா. அதுக்காக தான் போராட்டம் நடத்துறாங்க. அப்ப இடத்துக்குலாம் வேல்யூ கூடும். ஆரிமளத்தில் இருக்கிற இடத்துக்குலாம் வேல்யூ கூடும். ரோட்டு மேல இருக்கிறதுக்கு வேல்யூ கூடும், ரோட்டுக்கு இதுவா இருக்கிறதுக்கு வேல்யூ கூடும். ஒரு சென்ட் 10 லட்சம் ரூபாய்ங்க இனிமே. இப்போ வரைக்கும் 6 லட்சம் வைக்கிறாங்க. ஆமா, 8ஆம் அப்படிலாம் நல்ல ரேட் ஏறி போயிடும். மாமா வாங்கினதெல்லாம் 6 லட்சமா ஒரு சென்ட். இனி அதெல்லாம் இப்பவே 8 லட்சம் சொல்லுவாங்க, 10 லட்சம் சொல்லிடுவாங்க. இடத்து ரேட் எல்லாம் கூடி. ஆமா, 50 லட்சம் வீடு, ஒரு கோடி இடம் 50 லட்சம் 1.5 கோடி ஆயிடுச்சு. நம்ம ஏரியாவே கொஞ்சம் மோசம் இதுவா இருக்கு. சரி, இனிமேல் காய் நறுக்கியல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்றீங்க? இந்த இதுக்கு சீயத்துக்கு வெங்காயம் இருக்கும். காலையில தான் சமைச்சாச்சு. சீயத்து சுட்டுட்டோம்னா அப்புறம் சாயந்தரம் நான் எனக்கு சாப்பிட முடியாது, சிரிக்காது. அதனால மதியமே பண்ணுறீங்களா? அப்புறம் இன்னும் இன்னைக்கு ஃபேஸ்புக்கு யூடியூப் திறந்ததுலேருந்து டிவிக்கு இல்லை. ஆமாம், நம்மளும் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்ளலாம். அந்த 38 உயிரும் போயிடுச்சு. 38 உயிர் அநியாயம் இல்லை. 38 உயிர் போயிடுச்சு மம்மி. அதில் வந்து இது 5 பொம்பளை குட்டி பிள்ளைங்க, 5 ஆம்பளை பிள்ளைங்க, 10. அப்புறம் மீதி எல்லாம் பெரிய ஆளுங்க. ஆமாம், இது மூச்சு காத்தே போகல, அவ்வளோ கூட்டம். இப்போ எப்படின்னா பெருசா தானே இருந்திருக்கும். இல்ல, அவ்வளோதான் சொல்றாங்க. இல்ல, கரூர் மாவட்டமே ஒரு குட்டி மாவட்டம். இப்ப எப்படின்னா நம்ம அரிமளம் தான் கரூர் மாவட்டம். அந்த இதுக்குள்ள இப்ப 8ஆம் டபுடிக்குள்ள மட்டும் ஒரு 1 லட்சம் பேர் அடக்கணும்னு அப்படின்னா அது முடியாத காரியம். அப்ப வெளியே வர வேண்டியதானே அவங்க? வெளியவும் வர முடியல. போற பாதை எல்லாமே குறுகள், வர்ற பாதை எல்லாம் குறுகள், வர வழியில எல்லாம் ஆளுக நிக்கிறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. அதாவது இதுல என்னன்னா மெயினா நேற்றுக்கு அவர் வந்து நாமக்கல் ஈரோடும் சுற்றுப்பயணம் வரணும். அப்படி வந்தவர் என்ன வரணும்னா நாமக்கல்லுக்கு காலையில் 8 மணிக்கு இது கொடுத்துருந்தாங்க. 8 to 12 வரைக்கும் வரலாம்னு 4 மணி நேரமா 5 மணி நேரமா கொடுத்துருந்தாங்க போல. அதே மாதிரி ஈவினிங் வந்து இதில் கரூரில் வந்து
மதியம் 12 மணிக்கு அவர் பேசணும். ஆனால் வந்து அவர் வந்ததே கரூருக்கு வந்ததே நைட்டு 7 மணிக்கு. எதுக்காக அப்படின்னா எல்லாரும் இங்கே 12 மணிக்கு போய் பேசுனோம்னா யாருமே இருக்க மாட்டாங்க, 7 மணிக்கு போய் பேசினா தான் எல்லாரும் வருவாங்க அப்படின்னு நினச்சி போயிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவருக்கு கொடுத்துருந்த டைம் கரூரில் பேசுகிறதுக்கு மதியம் 12 to நைட்டு 8 வரைக்கும் பேசலாமல் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அவர் 7 மணிக்கு போய் பேசிட்டாரு, அந்த டைம் கொடுத்துருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா பேச போன இடத்துல நாமக்கல்ல நல்லா பேசிட்டாரு. பேசிட்டு சரி நேராக எங்கேயோ ஹோட்டலில் எங்கேயும் போட்டிருப்பாங்க போல. அப்புறம் கரூருக்கு போயிட்டு கரூர்லேருந்து நேராக போயிருக்காரு. பிரச்சாரம் போகிற இடமெல்லாம் போலீஸ் வந்து வண்டிகள் எல்லாம் கிளியர் பண்ணி, இல்லைன்னா என்னால் வந்திருக்கவே முடியாது அவ்வளோ இடைஞ்சல் கொடுத்தாராம் இவர், அங்கே கரூரில் இருக்கவர். ஆமாம், அவர் ரொம்ப இடைஞ்சல் கொடுத்தவன். சரி எப்படி நம்ம வர முடியாது அப்படின்னு நினச்சாராம். இன்னைக்கு பேச முடியாது கரூர், பேச முடியாது அப்படின்னு நினச்சாராம். சரி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் மீறி போலீஸ் பந்தோபஸ்தெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணி எல்லாம் பண்ணி பிரச்சார இடத்துக்கு வந்துட்டாராம். அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல 2-3 இடத்துல கேட்டிருக்காங்க, கரூரில் இந்த இடம் நடத்திக்கிட்டுமா அந்த இடம் நடத்திருக்குமான்னு. இல்லை அந்த இடம்லாம் ரொம்ப குறுகல், நீங்கள் இந்த இடத்துல நடத்திங்கன்னு இடத்த மாற்றி சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த இடத்துக்கு வந்துட்டு பேச ஆரம்பிச்சிருக்காரு. பேச ஆரம்பித்து 10 நிமிஷம் தான் எல்லாரும் ஒரு ஆளாக மயக்கம் போட ஆரம்பிச்சுட்டா. 2-3 பேரும் மயக்கம் போட்ட உடனே சரி அவங்கள ஆம்புலன்ஸை கூட்டிகிட்டு போப்பா. ஜெகதீஷ் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணேன். இவர் பஸ்ஸில் இருக்க டிரைவர் பேர் ஜெகதீஷ். ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணேன்னு 2-3 ஆம்புலன்ஸ் வரிசையாக போயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு ஆம்புலன்ஸ், அடுத்த ஒரு ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்குள்ளே இருந்து இவர் பேசிக்கிட்டு இருக்கையில. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஆன உடனே இவர் நிறைய முக்கள் முனங்கள் நிறைய வந்தவங்க கூட்டத்துக்குள்ள. சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே மக்களே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. வண்டி நாட்டிக்கிட்டு கிளம்பிட்டாரு. தெரியல. ஆனால் 38 பேர் இறந்து விட்டாலாம், 111 பேர் காயமடைஞ்சிருக்கா. நான் கை காலை மிச்சேன், நீ என் கை காலை மிச்சேன்னு. இப்போ ரொம்ப கூட்டமாக இருக்கிற இடத்துக்கு எதுக்கு போகணும்? ஒன்று தூக்கிட்டுலாம் போகலாம். சின்ன பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு கொண்டே கொண்டு இருக்குது. அந்த அளவுக்கு பொழப்பு இல்லாமல் அலையுது இதுகளும் மக்களும். தான் வீடு தான்னு பார்க்காம இப்படி அலையுது. விஜய் அப்படி பார்க்கணுமா? அவர் உயிரை கொண்டுட்டு அவர் பார்க்க சொன்னாரா? ஆமா, கடைசி அவர் தலையில தூக்கி எல்லாத்தையும் கொண்டா என்ன பண்றது? அவர் சொன்னாரு, அவரா எல்லாம் பண்ண சொன்னாரு, பேசுறாங்க பாருங்க. ஆனால் உதயநிதி பெரிய ஒழுங்கு மாதிரி சொல்றேன், இது கூட்டத்துக்கு வரவங்களை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது இவங்களோட வேலை தான், தலைவரோட வேலை தான். தலைவர் எவ்வளவு தூரம் நீங்க எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு வந்தாரு. ஆமா, தலைவர் எவ்வளவு தூரம் டிராபிக் ஜாம்ல எல்லாம் இது பண்ணிவிட்டு அவங்க கட்சிக்காரங்க தானே அப்படியே நடிப்பாங்க. இந்த மாதிரி விஷயம் பண்ணாதான் ஊரில் வந்து டிஎம்கே இருக்குன்னு பேசுவாங்க. அதனால டிஎம்கேல இருக்கவங்க எல்லாம் போயிருக்காங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் செந்தில் பாலாஜி, அவர் கரூர்காரர் தானே, அவர் போயிருக்காரு. அடுத்து அன்பில் மகேஷ் அவர் சொல்லிட்டாரு. அடுத்து ஸ்டாலின் வரையில நேரு வந்துட்டாரு. ஸ்டாலின் நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு கிளம்பி போயிட்டாரு. நைட்டில் போனாதான் கூட்டம் இருக்காது, இல்லைன்னா நம்ம ஸ்டாலின் சிஎம் வரான்னு கூட்டமாக இருக்கும் அப்படிங்கிறனால நம்ம நைட்டாக போயிட்டோம்னு எல்லாரும் சொல்லணுங்கிறதுக்காக போயிட்டாரு. அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இவர் எடப்பாடி வந்திருக்காரு. அப்புறம் இவர் விஜய் வந்து கிளம்பி போயிட்டாரு சென்னை. கிளம்பி போயிட்டு அடுத்த நாள் காலையில் ரெஸ்ட் எடுத்துட்டு எழுந்திரிச்சிட்டு ட்வீட்டு போட்டிருக்காரு, எனக்கு மனசே உருகி போச்சு, மனசே இதுவாகி போச்சு, நொறுங்கி போச்சு. இந்த மாதிரி வந்து நேற்று அவங்க இறந்ததுனால 38 பேர் இறந்துருக்கான்னு தகவல் கேள்விப்பட்டேன். அதனால எனக்கு மனசே நொறுங்கி போச்சு, நான் மீளா துயரத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ட்வீட்டு போட்டிருக்காரு. அதான் போட்டுட்டாரு. இந்த மாதிரி ட்விட்டு போட்டு வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு. அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா எடப்பாடி எல்லாருமே போயிருக்காங்க. திருமாவளவன் போய் பார்த்துருக்காரு. எல்லாருமே தமிழிசை இவங்க எல்லாருமே போய் பார்த்துருக்கா அந்த ஹாஸ்பிட்டலில். ஆமாம், செத்தவளை பார்த்துட்டு அவங்களுக்கு மலர் வளையம்லாம் இவர் ஸ்டாலின் வச்சிருக்காரு, வச்சுட்டு அப்படி வந்திருக்காங்க. அப்புறம் 111 பேர் அனுமதிப்பட்டிருக்காங்களாம். ஆமாம், அடிபட்டு, அதாவது கையில் அடி, பெரிய அடி, காலில் பெரிய அடி, உடம்புல அடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த 111 பேர் 50 பேர் என்னவோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போல். மீதி இருக்கவங்க எல்லாம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில். ஆனால் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் காசு வாங்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்களாம். அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் காசு வாங்க வேண்டாம், நாங்கள் கவர்மெண்ட்டே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இந்த மாதிரி இருக்கு. ஏன் ஒரு கட்சி நிகழ்ச்சிக்காக இவ்வளோ தூரம் போய் உயிரை மாச்சுக்கோங்க? சும்மா அவர் வரையில இல்லை பண்ணுறாங்க. இப்போ அவருக்கு கூட்டம் நிறைய சேருது, எம்ஜிஆர் மாதிரி கூட்டம் சேருது மேமி. நம்மளே ஒரு ஸ்டேஜில் பார்த்தோம் இல்லை மேமி, நம்மளே இப்போ ஒரு ஸ்டேஜில் பார்த்தோம்னா நம்ம இப்போ யோசிப்போம், நம்ம இந்த காலத்தில் போய் நம்ம வந்து எதுக்குடா போய் இல்லை இப்போ நம்ம 8ஆம் டபடிக்கு வராருன்னு வச்சுங்க,
நம்ம அப்பெல்லாம் சிம்ரன் வந்தாங்க கூட்டம் வந்து நிற்கும். இப்பெல்லாம் வந்து இந்த காலத்துல வேற யாரும் எடப்பாடியே வந்தா கூட, எடப்பாடி ஸ்டாலினே வந்தா கூட என்னடா கூட்டம், அவங்க வட கட்சிக்கு வந்துட்டு போறாங்க, நம்ம வட நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு தான் இருக்காங்க. ஆனா இவ்வளவு தூரம் சின்ன பசங்க அவ்வளவு தூரம் அண்ணா விஜய்ன்ட்டு ஓடுதுங்க அப்படின்னு வர்றதை பார்த்துட்டு இவ்வளவு தூரம் வர்றாரு. அப்ப இதுவே எம்ஜிஆர் மாதிரியே நல்ல புகழா இருக்காரு. ஆனா வந்து ஒரு ஸ்ட்ராங்கா மனசு ஸ்ட்ராங்கா இல்ல இல்ல வர வர வந்துருவாரு. எதுலயுமே கொஞ்ச நாள் ஃபர்ஸ்ட்ல வந்து நம்ம கொஞ்சம் இதுவா தான் இருக்கும், கொஞ்சம் இதுவா கொஞ்சம் இது இல்லாம இருக்கும், டஃப் இல்லாம இருக்கும். அப்புறம் அவருக்கும் மனசு இறுகி போயிரும்ல, இவங்க இப்படிதான் பண்றாங்க, நம்ம இதுல ஸ்ட்ராங்கா நிக்கணும் அப்படிங்கறது வந்துரும்ல அவருக்கு. அவர்கிட்ட இருக்கவே எத்தனையோ பேருக்கு அட்வைஸ் பண்ணிருப்பேன், அது இல்லாம அவர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. இல்ல அது தெரிவிச்சு தானே இறந்தவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கணும். அவர் ஆனா ஒரு சில கிட்ட இருக்காங்க நேரம் ஏன் போய் பார்க்கல அப்படின்னு இருக்காங்க. நேரம் போய் பார்த்தா அவர் அடிச்சு போடுவாங்க. எதுக்கு இல்லையா? யாரு நேரம் உங்களால தானே எங்களுக்கு உயிர் போயிடுச்சுன்னா அவங்க கதறுவாங்க, இது ஒண்ணுவாங்க. எதுக்கு ஆயிப்போச்சு, இப்ப சம்பவம் ஆயிப்போச்சுன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? சரியா ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கிறேன். அவர் சொன்னாரு பர்சனலா நீ வாப்பான்னு பர்சனலா போன் போட்டு சொன்னாரு. எல்லாரும் ஒரு ஆக்டருங்கிறதுனாலதான் எல்லாரும் போயிருக்காரு. அவர் நல்லா இருப்பாரு, விஜய் நல்ல கலரா நல்லா இருப்பாரு, நான் பார்த்திருக்கேன். நல்ல ஒரு மாதிரி கலரா இருப்பாரு, ரொம்ப வெள்ளையும் இல்லாம ரொம்ப இதுவும் இல்லாம ஒரு. சரி, அவர் இப்ப செலவழிக்கிறதெல்லாம் அவரோட காசு தானா? அவரோட காசு தானா? எல்லாமே அவரோட காசு தானா? அவர்கிட்ட நிறைய பணம் இருக்கு. அவன் பொண்டாட்டி பிறந்ததும் வசதியான இடமா, பொண்டாட்டியுமே பெரிய பணக்கார. அப்ப ஒய்ஃப் விட்டுருக்காங்க, செலவழிச்சா வந்துருவாரு என்னோடுவாள். அதுக்கு மாமனார் மாமியா அரசியலுக்குள்ள குதிச்சே ஆகணும்னு ஒரே இது. இவன் வரலன்னு ஒதுங்கிட்டேன். முதல்ல அம்மா அப்பாவோட சண்டை போட்டுக்கிட்டேன். நான் அரசியலுக்கெல்லாம் வர முடியாது, அரசியலுக்கு வரணும்னு சந்திரசேகர் முதல்ல இவனோட சண்டை போட்டது. இவன் நீ சண்டை போட்டுக்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனாலதான் இவங்க சாந்தி இவங்க 2 பேருமா பண்ணிக்கிட்டாங்க. யாரு சந்திரசேகர் பொண்டாட்டியும் மகனை கூட கூப்பிடாம சாந்தி பண்ணிக்கிட்டாங்க மத்தவங்களை வச்சு. அதுக்கப்புறம் என்ன அச்சுறுத்தல்னு தெரியல, இவர் கட்சிக்குள்ள வர்ற நிலைமைக்கு கொண்டாந்துட்டாங்க சந்திரசேகர். டிவிக்கு என்ன புதுசா கட்சி தொடங்கினாரு இல்ல, ஆரம்பத்துல இருந்தே யோசிச்சு பாருங்க. நம்ம ஆரம்பத்துல சாதாரணமா நினைச்சிட்டான். ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு காமெடியா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து டிவிக்கு ஒரு சின்ன ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்தா அதுல உறுப்பினர்களை சேர்க்கிறாங்கன்னாங்க. அப்புறம் பார்த்தா ஒரு மாவட்டத்துக்கும் இது மாநாடு போட போறாரு, ஒரு மாவட்டத்துக்கும் ஆள் போட போறாருனாங்க. ஒரு மாவட்டத்துக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுனா சும்மா இல்ல. அப்புறம் பார்த்தா இது செங்கல்பட்டுல எதுலயோ பெரிய மாநாடு போட்டுருந்தாங்க. நான் அன்னைக்கு தானே சென்னை யூனிவர்சிட்டி போயிட்டு வந்துகிட்டு இருந்தேன், அவ்வளவு கூட்டம். அப்புறம் பார்த்தா மதுரையில மாநாடு. ஆனா எப்படின்னா அவன் டச் பண்ணாம இருக்கிறதுக்கு அவர் வண்டியில ஆயில் என்ன இது ஏதோ ஒண்ணு இந்த வலிக்கி விடும்ல, அதை தடவி வச்சிடுறாங்க. பஸ்ல கிரீஸை தடவி வச்சுட்டா எவனாலையும் ஏற முடியல, ஏற வலுக்குது, அவர் பக்கத்துல கூட நெருங்க முடியல. அந்த மாதிரி தடவி வச்சிடுறாங்க. ஆனா என்னென்னவோ புதுசா ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஃபாலோ பண்ணி இப்ப மத்தவங்க வர்ற வண்டியில கிரீஸ் எல்லாம் தடவ மாட்டாங்க. வேற வண்டியில கிரீஸ் எல்லாம் தடவி வச்சு என்னென்னவோ புது ட்ரெண்டா என்னவோ போய்கிட்டு இருக்காரு அவர் வாடு. 2026 நல்லவர் தான். விஜயை பொறுத்த அளவுக்கு நல்லவர் தான், கன்ஃபார்மா நல்லவர் தான். அவரோட வேலை அவருக்கு அடியாளா இருக்கவங்க கீழே இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாது. ஆனா அம்மா அப்பா கொஞ்சம் வில்லங்கமானவங்க தான். அம்மா நல்லவருக்கு, சந்திரசேகர் கொஞ்சம் இது அவர் சொல்றதை கேட்கணும்னு எதிர்பார்ப்பாரு. ஆமா அவர் ஆமா அந்த மாதிரி கொஞ்சம் அரகண்டு. ஆமா அரகண்டு அவர். ஆனா ஃபர்ஸ்ட் கொண்டாந்தது அவர் தானே ஃபீல்டுக்கு. ஆமா சந்திரசேகர். ஆமா அப்பா நான் நடிக்கிறேன்ப்பா, படிக்கலாம் எனக்கு வராதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல்டுக்கு வந்தது. சரிடா நான் உன்னை வச்சு ஒரு படம் எடுக்கிறேன், அப்புறம் டைரக்டர் எடுப்பாங்க, நீ ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்துக்க என்ன. அப்புறம் இல்ல மேம் ஃபர்ஸ்ட் இவர் தான் எடுத்தாரு, அப்பா தான் இவனை வச்சு ஷூட் பண்ணி எடுத்தாரு. ஆமா அதை எடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தா 10 டேரக்டருக்கு நீங்கள் நடிக்கிறத வச்சு கூப்பிடுவாங்க, நீ அங்கிட்ட பொடி பொழைச்சிக்க என்னையே தோண்டிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் பார்த்தா இவன் ஆர்டர் பண்ணுறத வச்சு இளைய தலைவன் பேர் உடனே விஜயன்னு வந்துட்டாங்க. அந்த மாதிரி அவனுக்கு கில்லி படம் சூப்பரா ஓடுச்சு. அந்த மாதிரி ஒரு சில ரஜினி மாதிரி ஒரு ஆசையானவன் ரஜினி மாதிரியே. ஆனா ஏன்டா வரலன்னு வருத்தப்படுற அளவுக்கு இருக்கு அஜித் ஏன்டா நம்ம இந்த மாதிரி கட்சிக்கு வரல, இவனுக்கு தான் மதிப்பு கூடங்கிற மாதிரி அஜித் ஃபீல் பண்றேன் அப்படின்னு போட்டிருந்தாங்க எனக்கு. அஜித்துக்கு இவனோட மதிப்பு கம்மி தானே இப்ப. அஜித்துக்கும் இருக்கும்.
இவர் படத்தில் நடிச்சா இன்னும் பணம் நிறைய சம்பாதிச்சிருப்பாராம் விஜய். இப்ப பணத்தை இருக்கதை வேட்டு விட்டுட்டு தெரியுறாங்க அப்படின்னு போடுறாங்க, அதையும் போடுறாங்க. படத்தில் நடிச்சிருந்தா அவருக்கு இன்னும் இதுவா இருந்திருக்கும், இன்னும் இதுவா இருந்திருப்பாரு. இப்ப கட்சிக்கு வந்தனால அவருக்கு இனிமே சம்பாதிச்சாதான் கட்சியில இருந்து இப்ப செலவு பண்ணிட்டு தானே தெரியுறாரு. ஆமா, சரிவா நம்ம இதை அரைப்போம், அரைச்சி சுடுவோம். மம்மி சட்டியில் போட்டு எடுக்க முடியல, சுட்டு எடுக்க போகிறேன். இதுக்கு பேர் என்ன மம்மி? மசால் சியம். மசால் சியம். இங்கே பாருங்க கைஸ், மாவு ரெடி ஆயிடுச்சு. அதை ஊற வச்ச மாவை என்ன பண்ணிருக்கியா, அரைச்சி எடுத்துருக்கீங்களா? ஒரு வேலை பார்க்குறதுனா எவ்வளோ கஷ்டமா. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கோம், அதை என்ன ஆட் பண்ணுறீங்க? இது என்னது, மாவு அரைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட வெங்காயம் போட்டுக்குவோம், உப்பு போட்டுக்குவோம், கருவேப்பிலை போட்டுக்குவோம். பச்சை மிளகாய் என்கிட்ட இல்லை, அதனால பச்சை மிளகாய் போடலை. கருவேப்பிலை போட்டுக்குவோம், உப்பு, சால்ட் உப்பு போடணும். கருவேப்பிலை மரம் நம்ம வீட்டில் இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு வருது மம்மி. ஆமாம், 2-3 பக்கம் வளருது. அது பறிக்கிற இடத்துல அது என்ன ஆகுது தெரியல. நம்மளுக்கு எதுவுமே குடிப்பின்னு இல்லை எனக்குங்க. அங்கே ஆயா வீட்டில் இருக்கையில கருவேப்பிலை மரமே இருக்கும்ல. ஆமாம், அது நல்ல மரமாக வந்து நான் அப்போதான் பார்த்துருக்கேன். மரம் இவ்வளோ வந்து அதை வந்து பறிச்சுட்டு போகிறதுக்கு கேட்பாங்க. கொத்து கொத்தா ஒடிச்சுட்டு போவாங்க. அதுக்கு முன்னாடிலாம் செடியில தான் பார்த்துருக்கோம், அங்கே தான் பார்த்தா அது ரொம்ப நாளை மரம். நம்ம முதல்ல ஊற வச்சோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை தான் இப்போ போட்டு அதை அரைச்சிட்டு மிக்சியிலே அரைச்சேன். கொஞ்சம் குறைன்னு தான் இருக்கு, பார்ப்போம் சீயை எப்படி வருதுன்னு தெரியல. இதை யார் மம்மி போட்டா? அந்த அன்னமாச்சி போட்டாங்க. இது ரொம்ப நாளாக இதை போடணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல, ஒரு நாள் போடுவோம். இந்த அளவு தான் இருக்கணும் தண்ணி. பதம் இதே. ஆமாம், இந்த சும்மா கிள்ளி போட வேண்டியது. இந்த இதுக்கு போடுவாள் அது மாதிரி, இந்த கும்பலா. ஆமாம், அதுக்குன்னு ஒரு ஷேப் இல்லையா? ஒரு கரண்டி அதுக்குன்னு ஒரு ஷேப்லாம் இல்லையா? இதுக்கு ஒரு தட்டு எடுத்து வைக்க. ஒன்று செய்யறதுனா எத்தனை ஜனம் இதில் எடுத்துக்குமா? அப்புறம் மம்மி யாரோட வீடியோ பார்த்தீங்க? வீடியோ ஒன்றும் பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். சாந்தாமுத்து ரோபசங்கரோட ஊர் செட்டிநாட்டு ஊர்ல சொக்கன காரைக்குடி இது தேவகோட்டை கிட்ட ஏரியூருங்கிற ஒரு ஊரா, செட்டிநாட்டு ஊர்ல ஏரியூர். ஓ, அங்கே வீடெல்லாம் இருக்கா? ஆனா அவர் செட்டியாருங்கிறதே இப்பதான் நம்மளுக்கு தெரியும். ஆமா, இல்ல அவர் வீடு காட்டியிருக்காங்க, வீடு பாதி பக்கம் இடிச்சிருக்காரு. இது கொஞ்சோண்டு தான் இருக்கா வீட்டில் போர்ஷன்? ஆமாம், சின்ன வீடாக தான் இருக்கு, பாதி பக்கம் இடிஞ்சு அதில் ஏதோ வேலைப்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் இடத்த தேவையான இடத்த மட்டும் வச்சுக்கிட்டு மீதி இடத்த இது வித்துடுறாங்க. அந்த விற்கிற காசை வச்சு வீடு கட்டிக்கிறா இருக்கிற இடத்துல. இப்போ இடம் அதிகமாக இருந்துச்சுன்னா 15 சென்ட் 20 சென்ட் அப்படி இருந்துச்சுன்னா 5 சென்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி 10 சென்ட்டை வித்துடுறாங்க. அந்த மாதிரி வித்துட்டு மீதிக்கு விற்கிற காசுலேயே காட்டிக்கலாம்ல, அந்த மாதிரி பண்ணுறாங்க. அப்புறம் நம்ம ஊரில் இன்னைக்கு தர்ணா போராட்டம் பண்ணுறாங்க, உண்ணாவிரத போராட்டமா. எதுக்காகனா தாலுக்காக்கணுமா? தாலுக்காக்குனா என்ன வசதி இல்லை மேம். இங்கே ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம், இங்கே எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன இது பண்ணால நம்ம இது ஏறாது, விலைவாசி. இல்லை, விலைவாசி எல்லாமே கூடிக்கிட்டே தான் போகும். ஆனால் இப்போ காரு இது வந்து வாங்குறதுனா இந்த டயத்தில் வாங்கலாம். டிவி வாங்குறதுனால வாங்கலாம். காரு டிவி, காரு டிவி 2 வீலர் இது 3 வாங்குறதுனா இப்போ வாங்கலாம். ஏன்னா 5% தான் ஜிஎஸ்டி. அதே மாதிரி ஜவுளியில் மம்மி இந்த சொன்னோம்ல, ஜவுளியில் வந்து நம்ம இப்போ 10,000 ரூபாய் 7,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணோம்னா
2500 2500 ஒரு பில்லு மேக்ஸிமம் பில்லு 2500 போட சொன்னோம்னா 5% தான் ஜிஎஸ்டி அந்த 2500. அதுவே 5000 7000 போட்டாங்கன்னா 12% 18% ஜிஎஸ்டி. இப்போ ஒரு கடையிலையும் நம்ம எப்படி போட சொன்னால் 2500 தான் பில் போடும். இந்த இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கீங்களா மம்மி? இல்ல, இந்த அன்னமாச்சி விட்டு பார்த்துட்டு இப்ப செய்யுறேன். அண்ணாச்சி இப்ப அந்த ஆச்சி இப்ப மெதுவா ஒரு பரபரப்பும் இல்லாம அமைதியா இருக்கு. அப்படி இருக்க வாழ்க்கையில சாதிக்கிறாரு. கடை வச்சிருக்காங்க, அப்புறம் அமைதியா பரபரப்பா இருக்கு, பரபரப்பே இல்லாம இருக்கு. அது ஒரு சிலருக்கு தான் செட் ஆகும். பரபரப்பா இருக்க காரியம் ஒண்ணும் சாதிக்க முடியாது. சும்மா அமைதி இல்லாம தெரியலாமே தவிர பரபரப்பாவே இருக்க கூடாது. அமைதியா இருக்கிறவங்க காரியம் சாதிப்பாரு. பரபரப்பா இருக்கிறவங்க சும்மா பரபரப்பா இருந்துகிட்டு நம்ம இதய துடிப்பு தான் ஜாஸ்தி ஆகும். பரபரப்பா இருக்கலாம், நம்ம நார்மல் லைஃப்ல பரபரப்பா இருக்கலாம். இப்ப கல்யாணக்கார வீட்டுல பரபரப்பா இருக்க முடியாதுல்ல, இதே அமைதியா இருக்க முடியாதுல்ல. ஏன்னா கல்யாணக்கார வீட்டுல அண்ணே அதை கொடுங்க இதை கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அந்த நேரத்துல நம்ம வீட்டுக்காரர்களா இருந்தோம்னா கொஞ்சம் டென்ஷனா அதை யாரா இருந்தாலும் இதை சாப்பிட்டு பாரு, சாமி கும்பிட்டு வந்து சாப்பிட்டு பாரு, சாமி கும்பிட்டு வாங்கி வச்சு. அதனால மம்மி எல்லாத்துக்குமே விலை குறைஞ்சிருக்கல அந்தந்த பொருள் வாங்கினேன் மம்மி. அப்பதான் நல்லது. ஆமா, பணம் இருந்துச்சுன்னா நம்ம எல்லாம் இருக்க மாட்டோம், வாங்கிடுவோம். பணம் இல்லைனாலும் சேர்த்து வாங்குறதுக்கும் நம்மள்கிட்ட வழி இருக்காது. அதெல்லாம் இருக்கப்பட்டவங்க வேணா அப்படி எல்லாம் செய்யலாம். எதுவுமே இருக்கப்பட்டவங்களுக்கு தேப்ப லாபம் எதா இருந்தாலுமே. இருக்கப்பட்டவங்க அதது நேரம் அதது யோசிச்சு பண்ணிக்கலாம். அதுவும் யோசிச்சு பண்றதுதான் பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு குடும்பம் நடத்துறதே பெரிய பாரமா இருக்கும். என்ன ஆமா, டெய்லி செய்யற அன்றாட வேலைகளே பெரிய பாரமா நினைச்சுக்கிட்டு அப்ப அவங்க சோம்பேறி தானே. ஆமா, அவங்க விட்டு வேலையே அவங்களுக்கு வலிக்குதுங்க எல்லாம். அப்புறம் என்னத்த பண்ண முடியும்? வலிக்கணுமே. 2வது நடை போட்டு எடுத்துட்டீங்களா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டிஎம் டேஸ்ட் பாருங்க. வலிக்கு நம்ம டேஸ்ட் பார்க்குறாங்க கைஸ். அப்படி பிச்சா நல்ல புப்புவா ஓட்டையா வரணும். ஓட்டையா வருது வேற, நல்லா இருக்கு. அதே நல்லதுக்கு. அதெல்லாம் எதுக்கு மம்மி வச்சு சாப்பிடலாம்? அப்பெல்லாம் தீபாவளி கூட சொல்லுவாங்க. தீபாவளிக்கு ஆனால் கண்டிப்பாக காலையில் எண்ணெய் சட்டி வைக்கணுமா? எதுக்காக? அது வச்சாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். மற்ற நாளில் எண்ணெய் சட்டி வச்சா நல்லா இருக்காதா? நம்ம இந்த வெள்ளை பணியாரம் இதெல்லாம் சுடுவோம், அவங்க பஜ்ஜி அது இதுன்னு சொல்லுவாங்க. அதான் அதுக்கு நல்லா இருக்கு பாத்தியா, சூப்பரா இருக்கு. ஆமா, இது நம்ம குழம்பு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இட்லிக்கு கொஞ்சம் இந்த இது வடை மாதிரியே, வடைக்கு பதிலாக சைஸ் வேற. ஆனால் வடைக்கு போடுறதே எல்லாம் முடியல. உளுந்த வடைக்கு போடுறது, உளுந்த வடைக்கு பச்சரிசி போட மாட்டாங்க, பச்சரிசி போடுறோம். பச்சரிசி இது எதுக்காக? குண்டு வர்றதுக்காகவா? கொஞ்சம் குண்டா இருக்கு பாருங்க, பூசணம் மாதிரி. அது வடைக்கு உள்ளது மாதிரி. வடை குண்டா தானே இருக்கும். ஆமா, ஆனா உளுந்த வடை பச்சரிசி போடாமலே குண்டா வருது இல்ல? ஆமா, அதுலயும் உளுத்தி இப்ப பச்சரிசி போட சொல்றாங்க. அப்பதான் அந்த முருகல் மாதிரி வருமா. லாஸ்ட் நடக்காய் பாத்திரம் காலியாகி விட்டது. போதும், நம்ம 2 பேருக்கு தானே, அதனால கொஞ்சம் தான் ஊற வச்சு. என்னன்னா 1 டம்ளர் ஊற வச்சிருந்தா நிறைய இருக்கும். இதுவே போதும். ஒரு ஆளுக்கு 1/4 உலக்கு. 5-6 வரும். அப்ப 2 ஆளுக்கு 1/2 உலக்கு. 3 ஆளுக்குன்னா 3/4 உலக்கு. அப்படி இருக்கு. அண்ணமாச்சி அது எவ்வளவு உலக்கு இருக்குன்னு சொன்னாங்களா? சாப்பிட்டா பொறுமையா பேசுது. அந்த மாதிரி யாருமே பேச மாட்டாங்க. அந்த ஆட்சி கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல பொறுமையா சாப்பிட்டா பேசுது. ஆனா காரியத்தையும் விட்டுக்கல, காரியத்தையும் கரெக்டா சொல்லிடுது. அதுதான் கெட்டிக்காரத்தனம். அவங்க இப்ப எந்த பதட்டமும் இல்ல, எந்த துடிப்பும் இல்ல. அவங்க உடம்பையும் பாத்துக்கிறாங்க. பரபரப்பா இருக்கவங்க அவங்க உடம்பு போயிடும். ஆமா, ஃபாஸ்டா இருக்கவங்க. ஆமா, ஃபாஸ்டா உள்ளவங்களுக்கு காரியமும் சாதிக்க முடியாது, பரபரப்பா இருந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. எந்த விஷயத்துக்கும் அமைதியா இருக்கணும். அமைதியா இருக்கணும். அமைதியா இருக்கணும் மீன்ஸ் காரியத்தை விட்டுறக்கூடாது. அமைதியா ஹேண்டில் பண்ணணும்.
அப்படி உள்ளவங்கதான் வாழ்க்கையில ஜெயிச்சிருக்காங்க நிறைய பேர். ம். நான் தான் பெரிய ஆளு, நான் தான் பெரிய ஆளுன்னு அப்படி நான் வடிவேலு மாதிரி சொல்லி திருத்தவங்க ஜெயிக்க மாட்டாங்க. ஆ. லாஸ்ட் நகை எடுத்தாச்சுக்க. எடுத்தாச்சு. இங்க பாருங்க இது. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க மசாலா ஜியம். ரெடி. சுடாச்சு ரெடி. இங்க பாருங்க பிச்சு பார்த்தா அப்படியே ஓட்டை ஓட்டையா வரும் பாருங்க. இந்த ஓட்டை ஓட்டையா இருக்கு பாரு. இதுதான் மசாலா ஜியத்துக்கு அடையாளம். ஓ, மண்ணம்மாச்சி சொன்ன மாதிரி மசாலா ஜியம் ரெடி பண்ணிட்டாங்க வெள்ளிக்கிழமை. ரெடி பண்ணியாச்சு. இனிமே மற்ற வேலைகளை பார்க்கலாம். ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.